மரியாதை குறையும் போது, பொண்ணுங்க விளையாடுற 5 மன ரீதியான கேம்கள். இந்த 5ல 1 உன் வாழ்க்கையில நடந்துச்சுன்னா, அவகிட்ட சண்டை போடாத, விளக்கம் கேட்காத, சத்தம் இல்லாம விலகிப் போக ஆரம்பி. தொடர்றதுக்கு முன்னாடி ஆறுதல் வேணாம், உண்மைதான் வேணும்னு நினைக்கிறவன் மட்டும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடு. அப்பதான் வேற வழி இல்லாம விளையாடப்படுற நெறைய பசங்களுக்கு இந்த மெசேஜ் போய் சேரும். வாங்க ஆரம்பிக்கலாம். உன் நம்பர ஒரு வித்தியாசமான பேர்ல சேவ் பண்ணுவாங்க. ஒரு பொண்ணு உன் பேரை அவ போன்ல மறைச்சு வைக்கிறான்னா, அது ரகசியம் இல்ல. அது ஒரு தந்திரம். ஒரு சும்மா இருக்கிற ஈமோஜியா இருக்கலாம். ஒரு பொய்யான பட்டப்பேரா இருக்கலாம். இல்லன்னா சம்பந்தமே இல்லாத இனிஷியலா இருக்கலாம். அவ என்ன சொல்லுவான்னா, எனக்கு அப்படித்தான் எல்லாமே பிரைவசியா வச்சுக்க பிடிக்கும்னு. ஆனா உன்ன மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் இருக்கும். ஏதோ சரியில்லையேன்னு தோணும். உன் மேல மரியாதையும் பெருமையும் உள்ள பொண்ணு உன்ன மறைக்க மாட்டா. நான் ஒரு நல்ல மனுஷனோட இருக்கேன்னு மத்தவங்களுக்கும் காட்டணும்னு தான் நினைப்பா. ஆனா உன் பேர மறைக்கும்போது அவ தூரம் உண்டாக்க ஆரம்பிக்கிறா. சத்தமில்லாம எஸ்கேப் ரூட்ட தயார் பண்றா. ஆனா உன்ன மட்டும் எமோஷனல் பேக்கப்பா வச்சுக்கிறா. நீ சண்டை போடத் தேவையில்ல. பின்வாங்கி கவனி. உன் இருப்ப ஒரு பொண்ணு மறைக்கும் போதே நீ எங்க இருக்கிறேன்னு உனக்கு காட்டிட்டான் நிழல்ல. இங்க தான் நெறைய பசங்க தோத்துடுறாங்க. போய் சண்டை போடுறாங்க. உண்மைய சொல்லுன்னு கெஞ்சுறாங்க. கான்ஃபரன்டேஷன் அவளோட ஈகோவ தான் வளர்க்கும். நீ எமோஷனலா மாட்டிக்கிட்டேன்னு அவளுக்கு உறுதிப்படுத்தும். அதனால வாய் மூடியிரு. உன் மௌனம் உண்மைய அம்பலப்படுத்தட்டும். நீ எவ்வளவு தூரம் பின்வாங்குறியோ, அவ்வளோ வேகமா அவளோட மாஸ்க் கிழிய ஆரம்பிக்கும். அவகிட்ட எப்பவுமே பேச முடியாது. நீ கூப்பிடுற, பதில் இல்ல. மெசேஜ் பண்ற, மணிக்கணக்குல ரிப்ளை இல்ல. கடைசியில வந்தாலும், ஐயோ பிஸியா இருந்தேன். இல்லன்னா தூங்கிட்டேன்னு ஒரு சோம்பேறித்தனமான எக்ஸ்கியூஸ். நண்பா எல்லாருக்கும் வேலை இருக்கும் தான். ஆனா, இதுவே வாடிக்கையா மாறும்போது, அவளோட இல்லாதது வேண்டுமென்றே செய்யப்படுதுன்னு தோணும்போது, அது அவளோட ஷெட்யூல் பத்தி இல்ல. அது கண்ட்ரோல் பண்றத பத்தி. உன்னை கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துக்க பழக்குறா. உன் எதிர்பார்ப்பை குறைக்கச் சொல்றா. உன் மதிப்பை நீயே சந்தேகப்பட வைக்கிறா. நீ துரத்த ஆரம்பிக்கும்போது அவ பவர் கேம்ல ஜெயிச்சிடுறா. நீ ஒரு விசுவாசமான நாய் மாதிரி வாசல்ல காத்துட்டு இருப்பன்னு அவ தெரிஞ்சுக்கிறா. ஏமாறாதே. சத்தமில்லாம பின்வாங்கு. தொடர்ச்சியற்ற நடத்தைக்கு பரிசு கொடுக்காதே. உன்னை உண்மையிலேயே மதிக்கிற பொண்ணு அவளோட கவனத்துக்காக உன்னை மத்தவங்க கூட போட்டி போட வைக்க மாட்டா. அத பாதுகாப்பா வச்சுப்பா. மத்த பசங்க கூட ஃபிளர்ட் பண்றா. ஆனா அவங்களாந்து சும்மா ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்றது. நீ கவனிப்ப. இன்னொருத்தன் ஜோக் சொன்னா கொஞ்சம் ஓவரா சிரிப்பா. ராத்திரி ரொம்ப நேரம் மெசேஜ் பண்ணுவா. சோஷியல் மீடியால ஏதோ ஒண்ணு போடுவா. அது சரியில்லையேன்னு உனக்கு தோணும். நீ இத கேட்கும்போது அவ அத உண்மையிலேயே திருப்பி போடுவா. உனக்கு பொசசிவ்னஸ் ஓவரா இருக்கு. விசுவாசம் ஒரு ஆப்ஷனா மாறும்போது, மரியாதை காணாம போகும்போது, வர்ற அந்த எனர்ஜி ஷிஃப்ட்ட நீ சரியா தான் புரிஞ்சுக்கிறே. நீ எவ்வளோ தூரம் போவன்னு அவ பார்க்கிறா. இது நட்புன்னு வேஷம் போட்ட ஒரு மன ரீதியான போர். நெறைய பசங்க இங்கே தோத்துடுறாங்க. மத்த பசங்க கூட போட்டி போட ஆரம்பிக்கிறாங்க. நான் எவ்வளோ நல்லவன்னு நிரூபிக்க முயற்சி பண்றாங்க. ஆனா, மதிப்புள்ள ஒருவன் விசுவாசத்துக்காக போட்டி போட மாட்டான். அவன் அவமரியாதை இருக்கிற இடத்துல இருந்து விலகி போவான். அவ ஃபிளர்ட் பண்ணட்டும். அவ சும்மா ஃப்ரெண்ட்ஸ்ன்னு பேசட்டும். நீ அமைதியா விலகி இருந்து உன் வேலையில கவனம் செலுத்து. ரியாக்ட் பண்ணாத ஒருத்தன் முன்னாடி முதிர்ச்சியின்மை வேகமா அம்பலமாகும். அந்த மௌனம், அந்த அமைதியான சுயக்கட்டுப்பாடு, இவன் இனிமே பையன் இல்லைன்னு அவளுக்கு புரிய வைக்கும். நீ என்ன வச்சிருக்கிறது உனக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. முதல்ல இது விளையாட்டுத்தனமா இருக்கும். சிரிப்பா, நான் உன்ன கூட இருக்கிறதே உனக்கு லக்கு தான்னு கேலி பண்ணுவா. நீயும் சிரிச்சிட்டு விடுவ. ஆனா காலப்போக்குல அந்த வார்த்தைகளுக்கு பாரம் கூட ஆரம்பிக்கும். நீ அவள மதிக்காம பேசினதுக்கு அப்புறம், உன் உணர்ச்சிகளை புறக்கணிச்சதுக்கு அப்புறம், நீ ஒரு தியாகம் பண்ணினதுக்கு அப்புறம், இந்த வார்த்தைகளை அடிக்கடி சொல்றத நீ கவனிப்ப. நீ செஞ்சத அவ மதிக்கல. அந்த வரி கான்பிடன்ஸ் இல்ல. அது நைஸான மன ரீதியான ஆதிக்கம். யார்கிட்ட பவர் இருக்குன்னு அவ நினைக்கிறாளோ, அத உனக்கு நினைவுபடுத்துறா. உன்னை என்னால ஈஸியா ரீப்ளேஸ் பண்ண முடியும்னு சொல்ற அவளோட வழி இது. இங்கேயும் நிறைய பசங்க தப்பு பண்றாங்க. நான் உண்மையிலேயே லக்கியானவன்னு நிரூபிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓவரா சலுகைகள் காட்டுறாங்க. மரியாதை, முயற்சியால திரும்பி வராது. அது தூரம் காட்டுறதால தான் வரும். ஒரு பொண்ணு, நீ தான் லக்கின்னு சொல்ல ஆரம்பிச்சா, சத்தம் இல்லாம, அவ தான் லக்கின்னு அவளுக்கு காட்டு. உன் எனர்ஜிய பின்னுக்கு இழு. உன் இருப்பு மறுபடியும் ஒரு சலுகை ஆகட்டும். அவ அசால்ட்டா எடுத்துக்கிட்டதோட பாரம் என்னன்னு அவ உணரட்டும். ஒருத்தன் தன் மதிப்ப நிரூபிக்கிறதிலிருந்து நிக்கும்போது எல்லாமே மாறும். அவளோட ஈகோ கண்ட்ரோல இழக்கும். நீ வார்த்தையால சொல்றத விட உண்மை அவள பலமா தாக்கும். உனக்கு நான் எந்த விளக்கமும் சொல்ல கடமை இல்லைன்னு சொல்வா. இது சுதந்திரம் இல்லை. இது திமிர்ல சுத்தி வைக்கப்பட்ட உணர்ச்சி ரீதியான விலகல். சிங்கிளா இருக்கிற எல்லா சுதந்திரமும் வேணும்
ஆனா லவ்ல இருக்கிற எல்லா சலுகையும் வேணும்னு நினைக்கிறா. கேள்வி கேட்க ஆள் இல்ல, பேச்சுவார்த்தை இல்ல, வெறும் ஆதிக்கம் மட்டும். இந்த வரிய அவ சொல்லும்போது, உன்ன ஒரு பார்ட்னரா அவ பார்க்கலை. உன்ன மதிக்காத ஒருத்தனா தான் பார்க்கிறா. இங்கேயும் பசங்க உடைஞ்சு போறாங்க. ஆழமா நேசிக்கிற ஒருவன் காரணம் கேட்க, விளக்க, புரிஞ்சுக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆனா, மனசளவுல உன்ன விட்டு போன ஒருத்தன் கூட வாதிடுறது, எதிரொலி கூட சண்டை போடுற மாதிரி. உன் வலிதான் மறுபடியும் உனக்கு கேட்கும். அதனால நான் உனக்கு எந்த விளக்கமும் சொல்ல கடமை இல்லைன்னு அவ சொன்னா, ரியாக்ட் பண்ணாது. முடிவுக்காக தொரத்துறத விட்டுட்டு, உன் அமைதிய திரும்பப் பெற, இதுதான் உனக்கு கிடைச்ச சிக்னல். உண்மை என்னன்னா, மௌனம் தான் உனக்கு தேவையான ஒரே விளக்கம். நீ சத்தமில்லாம விலகிப் போகும்பொழுது, அவ எதை இழந்தான்னு உணர்வா? நீ கத்துனதுனால இல்ல, நீ கெஞ்சினதுனால இல்ல, உன் இல்லாமை அவளோட கேம்கள விட சத்தமா பேசுனதுனால. நண்பா, இத ஞாபகம் வச்சுக்கோ. காதலுக்கு தந்திரம் தேவையில்ல. கேம்ஸ் தேவையில்ல. உன் பேர மறைக்காது. மணிக்கணக்குல காணாம போகாது. பேக்கப் பிளான்கள் கூட ஃபிளர்ட் பண்ணாது. உண்மையான காதல் உண்மையோட பயணிக்கும். அது மரியாதை மேல கட்டப்படும். உணர்ச்சி ரீதியான கண்ட்ரோல் மேல இல்ல. ஒரு பொண்ணு இந்த கேம்கள விளையாட ஆரம்பிச்சா, அவள சரி பண்றது உன் வேலை இல்ல. உன் அமைதிய பாதுகாக்கிறது தான் உன் கடமை. ஏன்னா, அமைதி தான் ஒவ்வொரு மனக்கணிப்பாளர்களும் கண்ட்ரோல இழந்துருவோம்னு பயப்படுற ஒரே விஷயம். நீ அவள தண்டிக்கிறதுக்காக விலகிப் போகாதே. நீ யாருன்னு உனக்கு நீயே நினைவுபடுத்துவதற்காக விலகிப் போ. விசுவாசத்துக்காக கெஞ்சாத ஒருவன், குழப்பத்த துரத்தாத ஒருவன், விவேகத்தோட பயன்படுத்தப்படும் மௌனம்தான் சுயமரியாதையின் சத்தமான வடிவம்னு புரிஞ்சுகிட்ட ஒருவன். இப்ப சொல்லுங்க, இந்த வீடியோவுல நம்ம சொன்ன 5 கேம்ஸ்ல உங்களுக்கு ரொம்ப கோவம் வர வச்ச கேம் எது? கமெண்ட்ல சொல்லுங்க.